தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மோசமான வானிலை காரணமாக மதுரை விமான நிலையம் அருகே வானில் வட்டமடித்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் இணைப்பில் உள்ளார். மதன், ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் மதுரை விமான நிலையத்தில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. இப்போது பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகளின் பதில் என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணாவினி, மோசமான வானிலை கருமைகள் சூழ்ந்து உள்ளது காரணமாக வானில் வட்டமடித்த ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத்திலிருந்து இன்று காலை சரியாக 6:40 மணிக்கு புறப்பட்டு மதுரை மாநிலத்திற்கு 8:10 மணி அளவில் பொதுவாக ஹைதராபாத் விமானம் வந்தடையும். இன்று காலை கருமேகங்கள் மற்றும் மேகங்கள் மிகவும் மழை போல் காட்சியளிப்பதால் இன்று காலை 6:40 புறப்பட்ட விமானம் மதுரை மிகச்சரியாக 8 மணிக்கு மதுரை வந்தடைந்தும் தரையிறக்க முடியாமல் வானிலை வட்டமடித்தது. வானிலை ஆய்வு மையம் மழை பொழியும் என்று அறிவித்துள்ள நிலையில் மதுரையில் காலையில் மேகமூட்டத்துடன் இருப்பவரும் கருமேகங்கள் சூழ்ந்துள்ளதால் ஹைதராபாத்திலிருந்து மதுரை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் திருமங்கலம் மற்றும் விராதனம் ஆகிய பகுதியில் தொடர்ந்து வானில் வட்டமடித்து வந்தன. மோசமான வானிலை சரியாகும் வரை வானில் வட்டமடிக்கும் என்று இண்டிகோ தரப்பினரும் மதுரை விமான அதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள். தற்போது மேகம் கூட்டங்கள் மற்றும் கருமேகங்கள் விளங்கியால் மதுரை மாநிலத்திலிருந்து 140 பயணிகளுடன் பத்திரமாக இண்டிகோ விமானம் தரையிறங்கியது. விமானத்திலிருந்து 140 பயணிகளும் அனைவரும் பாதுகாப்பாக வந்தனர். பயணிகள் கூறுவது என்னவென்றால், திடீரென்று வானை வேகமாக வந்து இறங்க வேண்டிய விமானம் வானை வட்டமடித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனவும், தற்போது அந்த விமானம் பத்திரமா தரையிறக்கப்பட்டது தங்களுக்கு நிம்மதியாக உள்ளதாகவும் பயணிகள் தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணவேணி, விமானம் விவரங்களை வழங்கி மோசமான வானிலை காரணமாக மதுரை விமான நிலையம் அருகே வானில் வட்டமடித்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.